அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. வணக்கத்துக்குரியவர் அல்லாஹ் ஒருவரே, அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு பார்க்க போகிற சப்ஜெக்டு ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு தடவை இது சம்பந்தமான ஒரு டாப்பிக்கில் நம்ம பயான் பண்ணியிருக்கோம். வேர்ட்ஸ் அண்ட் சவுண்டுன்னு நம்ம பேசக்கூடிய வார்த்தையும் எந்த டோனில் பேசுகிறோம் எல்லாமே மேட்டர்ஸ், எல்லாமே ஒரு காரணத்துக்குரியதாக இருக்கும். நம்ம நல்ல வார்த்தையே எப்படி பேசுகிறோம், இல்லை எந்த சவுண்டு எந்த டோனில் பேசுகிறோங்கிறது இப்போ நல்லதே சொன்னாலும் அதை இன்னொரு ஆள் கேட்கக்கூடிய பதத்தில் ஒழுங்கான வார்த்தையாக பேசின அதையே நம்மளோட ரியாக்ஷனில் எப்படி நம்மளோட இயற்கையாக உள்ள ஆக்ஷன் படி சும்மா நம்ம மூஞ்சை ஒரு கோவத்தில் வச்சுக்கிட்டோ, இல்லை கை காலை ஆட்டிக்கிட்டு ஒரு எரிச்சலில் வர மாதிரியோ, இல்லை சவுண்டை உயர்த்தியோ நம்ம அந்த மாதிரி நம்ம பேசும்போது நம்ம சொல்லக்கூடிய நல்ல கருத்து கூட இன்னொரு ஆளுக்கு சேராமல் போவோம். அதே நேரத்தில் அது ஆப்போசிட்டாக தான் மறுபடியும் அந்த வெறுப்பை தான் உண்டாக்குற மாதிரி தான் பதில் வரும். இதை நம்ம ரொம்ப சீரியஸாக பார்க்கணும். ஏன்னா அல்லாஹ் நம்மளுக்கு வெறும் வார்த்தையை மட்டும் கனிவான வார்த்தையை சொல்லுங்க அப்படின்னு சொல்ல. அது அந்த ஹோல் கண்டெக்ஸ்ட் எப்படின்னா, அந்த கனிவான வார்த்தையும் எந்த மாதிரி எந்த சவுண்டில் எந்த டோனில் பேசுகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே அதில் அடங்கும். அதை நம்ம எல்லாரும் மனசில் வச்சுக்கணும். இப்போ கோபம் வந்தால் கூட அதையும் அல்லாஹ் சொல்கிறது கனிவான, ஈவன் எதிரி கூட பேசும்போது கூட ஒரு கனிவான டோனில் பேசுங்க, ஒரு மரியாதைக்குரிய ஒரு இதில் பேசுங்க அப்படின்ருக்கு. அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே பேசும்போது கூட நல்ல விஷயமா இருந்தாலும் அது எந்த டோனில் சொல்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதை நம்ம எல்லாரும் மனசில் வச்சுக்கின்னு, ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்களில் தான் சைத்தான் நம்ம உள்ள அவனோட எப்படி சொல்கிறது, அவனோட அந்த கெட்ட விஷயங்களை உள்ளே திணிப்பான். இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு நல்லது போய் சேரணுங்கிறது அல்லாஹ் விதிச்சிருந்தாங்கன்னா, அந்த நல்லது சொல்கிற டோனில் அவங்களுக்கு ஒரு கெட்ட இதை வச்சு அது போய் சேராமலே போயிடும். ஸோ அந்த மாதிரியான உள்ளதெல்லாம் நம்ம ரொம்ப கவனமாக இருப்போம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் கடவுளோட படைப்புன்னு பார்க்கும்போதே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பூனை ஒரு புலி அப்படின்னு பார்த்தாக்கா, அது பயாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர்னு பார்க்கும்போது ரெண்டுமே சேம் தான். அது பூனையும் சரி ஒரு புலியும் சரி, அதோட வடிவமைப்பு எல்லாமே சேமாக இருந்தாலும், இப்போ புலிங்கிறது ஒரு பெரிய கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான மைல் கிலோமீட்டர் அந்த மாதிரி உள்ள பெரிய ஏரியாவில் உள்ள காட்டில் புலி வாழக்கூடியதாக இருக்குது. இப்போ சாதாரணமாக ஒரு பூனைன்னா இப்போல்லாம் பூனை ஒரு வீட்டுக்குள்ளேயே உள்ள ஒரு பெட் அனிமலாக தான் மோஸ்ட்லி நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி பூனை இருக்குது. இப்போ ரெண்டுத்துக்கும் உள்ள ஸ்ட்ரக்சர் ஒரே மாதிரி இருந்தாலும் கடவுள் எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தையும் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது, அந்த சவுண்டு வெளிப்படுத்துகிற அந்த தொண்டை பகுதியில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஒரு இதை புலியோட சவுண்டு எப்படி ஒரு கம்பீரமாக ஒரு அந்த ரோரிங்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது அந்த ரொம்ப ஒரு ஆக்ரோஷமாக அந்த புலி கத்துறது, அந்த சவுண்டு அது எப்படி எதனால் எப்படி அந்த சவுண்டு வருதுன்னா, அது அதோட வடிவமைப்பு அதோட இதுக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் அதை டிசைன் பண்ணியிருக்காங்க. அது ஒரு சதை பகுதி மாதிரி இருக்குமா. அதே இது ஒரு பூனைக்குட்டி, இப்போ வீட்டில் இருக்கிற பூனைக்குட்டின்னா அதோட இது அதுக்கு அவ்வளோ கத்துணுங்கிற அவசியம் இல்லை. அது சும்மா வீட்டுக்குள்ளேயே நம்மளே சாப்பாடு கொடுப்போம், அதை சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே இருக்கிறது. அதோட தொண்டை பகுதின்னு நல்லா டிசைன் பண்ணது எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, அது ஒரு எலும்பு வடிவில் இருக்குமா. எலும்பு வடிவில் இருக்கும்போது அதனால தான் பொறுமையாக அந்த சின்ன சவுண்டாக வர்றது. ஸோ இந்த மாதிரி அல்லாஹ் ஒரு விஷயத்தையும் எல்லாத்தையும் அல்லாஹ் பர்டிகுலராக அல்லாஹ் டிசைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளோட மனித இயல்புலேயும் சரி, நம்மளாம் அந்த புலி மாதிரி கத்துறதுக்கு சவுண்டாக கத்துறதுக்குலாம் நம்ம இது கிடையாது. நம்மளாம் நார்மல் டோனில் நார்மலாக பேசுகிறதுக்கு தான். நம்மளோட அந்த மாதிரி சவுண்டை உயர்த்தி பேசுகிறது, இன்னொரு ஆளுக்கு ஒரு எரிச்சம் மூட்டக்கூடிய விஷயமா இருக்கிறதுலாம் அது நம்மள்கிட்ட ஒரு ஆள் அந்த மாதிரி கத்தும் போது நம்மளுக்கே எரிச்சம் வரும். என்ன இது என்ன நார்மலாக சொல்ல முடியாதா அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்மளும் அதை ரொம்ப கவனத்தில் வச்சுக்கின்னு பேசுகிற வார்த்தை மட்டும் இல்லை, டோன் ரொம்ப முக்கியம். அதை நம்ம எல்லாருமே பரிசீலிச்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ்.
குரானில் அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லி காட்டுறாங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து இந்த ஆதம் நபி ஆரம்பத்தில் வந்து அவங்க படைக்கப்பட்ட பிறகு அவங்க வந்து ஒரு தவறு செஞ்சிடுறாங்க. அந்த தவறுலேருந்து அவங்கள மீட்டுக்கிறதுக்கு அல்லாஹ் அந்த குரானில் நம்மளுக்கு சொல்லி காட்டுறாங்க. சூரா 2 வசனம் 37 38. சூரா 2 வசனம் 37 38. பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். Then Adam received from his Lord words whereby he redeemed him. கடவுள்கிட்டேருந்து வார்த்தைகளை ஆதம் கற்றுக்கிட்டு அதை கொண்டு அவங்க மீட்சி கேட்குறாங்க. கடவுள் அவங்கள மன்னிச்சாங்க. He is the Redeemer, most merciful. We said, go down there from all of you. When guidance comes to you from me, those who follow my guidance will have no fear nor will they grieve. அது வந்து கடவுள் வந்து he is the Redeemer, most merciful. மிக்க கருணையாளராகவும் மன்னிக்கக்கூடியவராகவும் கடவுள் இருக்காங்க. அல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாருமே இங்கேருந்து கீழே இறங்கி போங்க. என்கிட்டேருந்து ஒரு வழிகாட்டுதல் வரும்போது அதை ஃபாலோ பண்ணிக்கிறவங்க எந்த கவலையோ எந்த பயமோ கொள்ள தேவையில்ல. they will have no fear nor will they grieve அப்படிங்கிறாங்க. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ ஆதம் நபிக்கு வந்து அல்லாஹ் ஒரு வார்த்தையை சொல்லி அதை கொண்டு அவங்கள மீட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கெல்லாம் அந்த வார்த்தை எங்கன்னு பார்த்தாக்கா நம்மளுக்கு கொடுத்துக்கப்பட்ட வேதத்தில் அல்லாஹ் நம்மளுக்கு அல்லாவோட வார்த்தை தான் சொல்லி காட்டுறாங்க. நீங்கள் இந்த மோசமான டோனில் பேசாதங்க, நார்மல் டோனில் பேசுங்க. ஏன்னா இது வந்து நான் இந்த சப்ஜெக்ட் வந்து இந்த சவுண்டு டோனுங்கிறதுனால இதை நான் உதாரணமாக சொல்கிறேன். குரானில் அல்லாஹ் நம்மளுக்கு வசனத்தில் சொல்லிட்டாங்க. அதை நம்ம கேட்டு நடக்கும்போது தான் கடவுள்கிட்ட நம்ம ரெடிமாக முடியும் கடவுள்கிட்ட. ஏன்னா கடவுளோட வாக்குறுதி எப்படின்னா எந்த பயமும் எந்த துக்கமும் தேவையில்லைங்கிறாங்க. நம்ம ஒரு விஷயத்தில் வந்து நம்ம கவலை கொள்கிறோம், இல்லை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சிரமம் படுறோன்னா அது வந்து ஏதோ ஒரு வகையில் கடவுள் நம்மளுக்கு கொடுக்கறதுல நம்ம ஏதோ ஒரு இதில் நம்ம இன்னும் சரியாகலை அப்படிங்கிறது தான் அர்த்தம். இது வந்து இது ஏன்னா ஆதம் நபிக்கு வார்த்தைகளை கற்றுக் கொடுத்தேங்கிறாங்க. அடுத்தது வந்து நான் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் வந்து இது அனுப்புகிறேன். when the guidance comes to you from me, என்னிடமிருந்து வழிகாட்டுதல் வரும் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அந்த வார்த்தை ஆதம் நபிக்கு எந்த விஷயத்தில் ஆதம் நபி தப்பு பண்ணாங்களோ அதுலேருந்து சரி பண்ணிக்கிறதுக்கு வார்த்தையை சொல்லி கொடுக்குறாங்க. அதே மாதிரி நம்ம வாழ்க்கைக்கும் அல்லாஹ் அந்த வார்த்தையை குரான் நம்மளோட இதுக்கு குரானில் அல்லாஹ் எல்லாத்தையும் நம்மளுக்கிட்ட சொல்லி கொடுத்துட்டாங்க. இதை நம்ம ரொம்ப கவனத்தில் வச்சுக்கிட்டு நம்மளுக்கு அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லிக்கிறாங்க அப்படிங்கிற மனசோடு நம்ம இதை பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னும் வழிகாட்டுதல் இன்னும் அல்லாஹ்கிட்ட இன்னும் நம்ம நெருங்கி போகிறதுக்கு அது ஒரு சான்ஸாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது இப்போ குரான் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி வந்த ஒவ்வொரு வேதமும் எல்லாமே அந்தந்த நேரத்தில் மக்களுக்கு அந்த அல்லாஹ் கடவுளோட வழிகாட்டுதலை கொண்டு சேர்க்கக்கூடியதாக இருந்துச்சு. இதில் வந்து நம்மளுக்கு கடைசியாக நம்மளுக்கு இப்போ நம்மளோட ஜென்ரேஷனுக்கு அல்லாஹ் நம்மளுக்கு அதுவும் குரான் வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக நான் கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த வார்த்தையும் தேவையில்லை அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க அல்லாஹ். ஸோ இதோடு சேர்த்து வேறு ஏதாவது நம்மளுக்கு இருந்தால் தான் நம்மளுக்கு கைடன்ஸு அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. குரான் மட்டுமே நம்மளுக்கு போதும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. இதில் இன்னும் நம்ம என்ன தான் நம்ம டெய்லி குரான் படித்தாலும் இது பண்ணாலும் சில விஷயங்களில் வந்து நம்மளுக்குள்ளேயே இல்லை நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே இல்லை நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துலையோ நம்ம இதுலேயோ வந்து நம்ம ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபம் வர்றதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் எடுத்து உள்ளே பார்த்தாக்கா ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ் சொன்னதை நம்ம மீறிட்டோம் அப்படிங்கிறது தான். அதை நம்ம ஒரு வார்த்தை நம்ம பேசும்போது எப்படி வந்து ஒரு விஷயத்தை செய்யும் போது ரொம்ப கவனமாக செய்வோம், இல்லை ஏதாவது ஒரு கேம் ஷோனாக்கா அந்த கேமில் விளையாடுறதுக்கு எப்படி கவனமாக ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம பேசக்கூடிய வார்த்தையும் மனசுக்குள்ளே நம்ம ஒருத்தரோட ஓட்டி பார்த்துக்கிட்டு கரெக்டாக இருக்குமா. ஏன்னா சொல்கிற வார்த்தை ஒரே விஷயந்தான், அது எப்படி சொல்கிறோங்கிறது தான் இருக்குது. அதான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நடக்கிற இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் சண்டையில் இஸ்ரேலுக்கு, ஏன்னா இப்போ பெரிய பெரிய நியூஸ் சேனலு எல்லாமே வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டான நியூஸாக தான் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் எப்படி சொல்கிறாங்கன்னா
பாலஸ்தீன் மக்கள் கொல்லப்படும் போது அவங்க வந்து சும்மா 20,000 பாலஸ்தீனியன்ஸ் டெட்டு இறந்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. 20,000 பேர் இறந்து போனார்கள் அப்படிங்கிறாங்க. இதே இது இப்போ இஸ்ரேலில் வந்து கம்பேர் பண்ணும்போது ஒரு 2,000 பேர் இறந்து போகிறாங்க. அதை வந்து 2,000 பீப்புள் கில்டு அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறாங்க. ஏன்னா 2,000 பேர் கொல்லப்பட்டார்கள், இங்கே 20,000 பேர் இறந்தார்கள். எது இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தாக்கா, கேட்கும் போது எது நம்மளுக்கு உள்ள டக்குன்னு இப்படி அட்ராக்ட் ஆகுதுன்னு பார்த்தாக்கா, என்ன 2,000 பேர் கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக மனசில் பதியுது. 20,000 பேர் இறந்தார்கள் என்னமோ நேச்சுரலாக ஏதோ இயற்கையான மரணத்தில் இறந்து போனாங்க அப்படிங்கிற மாதிரி. அதுவும் கொல்லப்பட்டார்கள் தான், அந்த வாரில் சண்டையில் கொல்லப்படுறவங்க தான். ஸோ இந்த மாதிரி சொல்லக்கூடிய வார்த்தையே வந்து இந்த மாதிரி வேர்டு மேனிப்புலேஷனை வந்து சைத்தான் ரொம்ப ட்ரிக்காக நம்மள்கிட்ட கையாண்டுக்கிட்டு இருக்கான். நம்மளுக்கு ஒரு விஷயத்தை நம்ம சப்போர்ட் பண்ணணுன்னு நினச்சி சொன்னாக்கா அந்த ஒரு வார்த்தை நம்மளுக்கு ஒரு மாதிரியாக நம்ம விஷயத்த சொல்லுவோம். ஒரு விஷயம் வந்து வேணான்னு நினச்சாக்கா அதில் உள்ள நல்ல விஷயமா இருந்தால் கூட அதை நம்ம சொல்கிறது வந்து அது வந்து சரியில்லை அப்படிங்கிற தோரணையில் பதின்னு அப்படிங்கிறதோடு நம்ம சொல்லுவோம். இது வந்து இயற்கையே எல்லாத்தையும் நம்ம எல்லாருக்கிட்டேயுமே, மனிதர்கள் எல்லாருக்கிட்டேயுமே இருக்குது. ஸோ எது ஃபேக்டோ அதை கரெக்டாக நம்ம சொல்லுன்னு இந்த மாதிரி இந்த வேர்டு மேனிப்புலேஷன் நம்ம கேட்கக்கூடியதுலேயும் வந்து சைத்தான் வந்து அந்த மாதிரியான வார்த்தைகளை தான் பிரயோகப்படுத்த நம்மளை தூண்டுவான். ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும் போது கூட நல்லா அப்படியே எப்படி சொல்கிறது, இது அந்த சாட்டையால் அடிக்கிற மாதிரியான வார்த்தைகளை தான் டக்குன்னு நம்ம நாக்கு கொண்டு வரும். அதை வந்து நம்ம மனசுக்குள்ளே பரிசீலனை பண்ணிக்கிட்டு சரியான வார்த்தைகளை நம்ம பிரயோகப்படுத்துறதுக்கு நம்ம இன்ஷால்லா நம்ம உள்ள பரிசீலனை இன்டர்னலாக நம்ம எல்லாருமே பரிசீலித்து பார்த்துக்கணும் இன்ஷால்லா. ஏன்னா சைத்தான் வந்து எல்லா வகையிலையும் நம்மக்கிட்ட வரேன் அப்படின்னு அல்லாட்ட சேலஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கான். மேலேருந்து கீழேருந்து இடது புறத்துலேருந்து வலது புறத்துலேருந்து இப்படி எல்லா டைரக்ஷன்லேருந்து வருவேன். எப்படி வந்து மழை கான்ஸ்டண்ட்டாக இப்படி பொழிஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி சைத்தானோட ஏவுகணை நம்மளை நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது. ஒன்று ஃபெயிலியர் ஆச்சுன்னா அடுத்தது ஒன்று வந்து நம்மளுக்கு வெடித்து அந்த ஆத்திரம் அடங்காது, அடுத்தது இன்னொரு ஏவுகணை வந்து விழுவோம். அதே மாதிரி வந்து வருஷலாக அந்த மிசில் அட்டாக் வந்து வந்துக்கிட்டே இருக்குது சைத்தாங்கிட்டேருந்து. நம்ம அதுலேருந்து மீளணுன்னா அல்லாஹ் சொல்கிறது தான், என்னோட வார்த்தையை நீங்கள் பயன்படுத்து, என்னோட வார்த்தையை நீங்கள் கேட்டு நடந்தீங்கன்னா நீங்கள் எந்த பயமும் பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. எந்த பயமும் பட தேவையில்லைன்னு இந்த யூனிவர்ஸு எல்லாத்தையும் படைச்சி தன் கண்ட்ரோலில் கைப்பிடிக்குள்ளே வச்சுருக்கிற அந்த கடவுளோட வாக்குறுதி எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது. அதை நம்ம ரொம்ப படுத்துகிறவங்களா இருக்கிறோம். நம்ம என்னத்தான் நம்ம கேட்டு ஒரு நேரத்தில் வந்து நம்மளுக்கு ரொம்ப மனம் உருகி அல்லாட்டத்தை நெருங்கி போகிறோம். சில நேரம் வந்து ரொம்ப விலகி போயிடுறோம். அப்படி இல்லாமல் அந்த ஸ்விங்கு அப்படி இல்லாமல், ஏன்னா அதெல்லாம் வந்து அந்த நேரத்துலலாம் சைத்தான் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக இன்ச் பை இன்ச்சாக நவுத்திட்டு அந்தானே போயிடுறான். அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம கடவுள்கிட்ட அதாவது அந்த கடவுளோட கயிறை பற்றி பிடிச்சிக்கிறவங்களா குரானில் வருதில்ல, பற்றி பிடிக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்குன்னு இன்ஷால்லா. அதை வந்து தொடர்ந்து நம்ம கான்ஸ்டண்ட்டாக அல்லாவோட கான்டாக்ட்லேயே இருப்போம். அதுக்கு ஒரு பெரிய ஒரு அழகான துவா ஃபஸ்ட்டு, அதாவது சூரா அல்ஃபாத்தியாவில் அல்லாஹ் வந்து அழகான ஒரு சூப்பரான துவாவாக நம்மளுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்துட்டாங்க. அதை மனசுக்குள்ளே நம்ம அதிகமாக நம்ம ஓதிக்கிட்டு குரானில் அல்லாஹ் பிரயோகப்படுத்துகிற வார்த்தையும் நம்ம பார்க்கணும். ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்காக அல்ல நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லுவாங்க. சில விஷயத்த வந்து நான் இது உங்களுக்கு அட்வைஸாக சொல்கிறேன் அப்படின்னு வரோம். சில விஷயத்த வந்து இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது நல்லது, திஸ் இஸ் பெட்டர் ஃபார் யூ அப்படிங்கிற பதத்தில் வரோம். இப்படி அந்த பதம் அல்ல எதனால் அதை சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒரு இதையே நம்ம உள்ளார்ந்து நம்ம பார்க்கும்போது நம்ம இன்னும் அல்லாஹ் கிட்ட நெருங்கி போகிறதுக்கு, அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம கேட்டு நடக்கிறதுக்கு இன்ஷா நம்மளுக்கு. ஏன்னா நம்ம செய்யக்கூடியதுனால அல்லாஹ்க்கு ஏதாவது பலன்னா கிடையாது. அதான் குரானில் அல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் செய்கிற வழிபாடோ வணக்கமோ எந்த வகையிலேயே எனக்கு அல்லாஹ்வை வந்து இன்னும் கொஞ்சம் உயர்த்த போகிறது கிடையாது. அது நம்மளுக்கு தான் நல்லது. கடவுளோட பெரிய கருணையாளராக இருக்கிறதுனால தான் நம்மளுக்கெல்லாம் இதை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அல்லாஹ். டெய்லி நம்ம குரான் அல்ஹம்துலில்லாஹ், இப்போ நம்ம குரானு இதெல்லாம் நம்ம ஓதுறது அதெல்லாம் வந்து டெய்லி நம்ம அதை நோக்கி நம்ம நகரும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நகர்ந்துக்கிட்டு இருக்கோம். இன்ஷால்லா இன்னும் நம்ம முழுமையடையணும்னா இன்னும் குரானை உள்ளார்ந்து நம்ம படிக்கிறதுக்கு இன்ஷால்லா நம்ம முயற்சி பண்ணுவோம் இன்ஷால்லா.
அடுத்தது சூரா 2 வசனம் 62. இது ரொம்ப ஃபேமஸான வசனம், நம்ம நிறைய தடவை படிச்சிருக்கோம். அதாவது நீங்கள் யூதர்களாகவோ கிறிஸ்துவர்களாகவோ யாராக இருந்தாலும் கடவுள் மேலே நம்பிக்கை கொண்டு கடைசி நாளை, அதாவது டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, கடவுள்கிட்ட இங்கே செய்யக்கூடிய காரியத்துக்கெல்லாம் நம்ம வந்து பதில் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி போய் நிற்க போகிறோம் அப்படிங்கிறத நம்பி நேரான வாழ்க்கை வாழ்கிறவங்களுக்கு கடவுள் வெகுமதி அளிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அடுத்தது அவங்க எந்த பயமும் பட தேவையில்ல, எந்த துக்கமும் பட தேவையில்ல அப்படின்னு அல்லாஹ் நம்மளுக்கு இந்த வசனத்தில் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ கடவுளை நம்ம எல்லாருமே கடவுளை நம்புகிறோம், மறுமை நாளுங்கிறத நம்புகிறோம். இன்னும் கடவுளை நம்புகிறோம் அப்படிங்கிறது வந்து வெறும் அவுட்லைனில் லா இலாஹா இல்லல்லான்னு தான் நம்ம ஓதுறோம், கூட யாரையுமே சேர்க்கல அப்படின்னு இருந்தாலும் அந்த அந்த ஒரு சத்தியம், அந்த வார்த்தையோட உண்மையான பதத்தின் பக்கம் நம்ம நம்பிக்கை கொள்கிறோமானா இன்னும் இல்லை. நம்ம எப்போல்லாம் வந்து நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எகெயின் இந்த டோனு அதை பற்றி நம்ம பேசுறதுனால சவுண்டு அதிகமாக பேசுகிறதோ இல்லை கத்துறதோ இல்லை வந்து சின்ன சின்ன குடும்பத்துக்குள்ளேயே இல்லை வந்து வெளியிலேயோ நம்ம வந்து யாரு கூடயாவது வாக்குவாதம் பண்ணோம்னாலோ அப்போல்லாம் வந்து அந்த ஏன்னா கடவுள் தான் முழுமையான சக்தி உடையவர், லா இலாஹா இல்லல்லான்னு சொல்கிறோம். ஆனால் அந்த லா இலாஹா இல்லல்லான்னு சொல்கிற அந்த சத்தியத்தோடு உள்ள ஒரு பகுதியாக தான் ஒரு வார்த்தை, நீங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க, வார்த்தை உபயோகத்தை, அதாவது இனி கனிவான வார்த்தைகளை கொண்டு மற்றவங்கள்ட்ட பேசுங்க அப்படிங்கிற வார்த்தைலாம் அடங்கும். ஸோ அந்த நம்ம லா இலாஹா இல்லல்லான்னு சொல்லிட்டு இந்த தப்புலாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அப்போ லா இலாஹா இல்லல்லாங்கிற முழுமையான அந்த அர்த்தத்தில் இன்னும் நம்ம போய் சேரல அப்படின்னு தான் அர்த்தம். இது வந்து ஒரு பகுதியை தான் சொல்கிறேன். இது மாதிரி வந்து குரானில் சொல்லப்பட்ட எல்லா நல்ல உபதேசமும் அந்த லா இலாஹா இல்லல்லா அப்படிங்கிற சத்தியத்துக்குள்ளே தான் எல்லாமே வருது. எப்போல்லாம் நம்ம வந்து ஏதாவது ஒரு கோபம் வரும்போது நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அல்லாஹ் எனக்கு சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு நெருங்கி போயிட்டோம்னா அந்த நேரத்துலலாம் அந்த லா இலாஹா இல்லல்லா அப்படிங்கிற சத்தியத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் உறுதிப்படுத்துகிறோன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம இன்ஷால்லா ஃபோக்கஸ் பண்ணுவோம், தொடர்ந்து பார்ப்போம். தூபிலல்லா, பாவ மன்னிப்பு கேட்போம். அல்ஹம்துலில்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. வணக்கத்துக்குரியவர் அல்லாஹ் ஒருவரே, அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை. அப்புறம் சூரா 5 வசனம் 112, we have permitted the enemies of every prophet, humans and jinns, to inspire each other fancy words. இது வந்து அதான் ஒரு நபிக்கு அதான் நம்ம வந்து நபிக்கு பிறகு நபி சொன்னதாக வந்து ஹதீஸ் வந்தது. அதெல்லாம் நம்ம இந்த வசனத்தை படிக்கும்போது நம்ம ஹதீஸுன்னு நம்ம நினச்சி, ஹதீஸுன்னு தான் அடங்கும் அதில். அதோட மட்டும் இதோட இந்த ஸ்டேட்மெண்ட்டு முடியல. ஏன்னா இன்ஸ்பயர் ஈச் அதர் வித் ஃபேன்சி வேர்ட்ஸுங்கிறது இன்னைக்கு வந்து ஏதாவது ஒரு விளம்பரத்தில் ஒரு தப்பான ஒரு ப்ராடக்டை ரொம்ப ஒரு அலங்காரமானதாக நம்மள்கிட்ட சொல்லி ஏமாத்துறது, இப்படி எல்லாமே இது என்னன்னா ஒரு அலங்காரமான வார்த்தையை கொண்டு நம்மளை கவர்றது. இதெல்லாம் வந்து இது வந்து சைத்தானோட ஒரு தன்மையாக இருக்குது. ஸோ நம்ம பேசுகிற வார்த்தை மட்டும் இல்லை, நம்ம கேட்குறதுலேயும் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இப்படி வர வார்த்தையை வந்து இது சரியானது தானா, சத்தியம் தானா, உண்மையை தானா அப்படிங்கிறத. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே நம்ம சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு டூத் பேஸ்ட்டுன்னு எடுத்துக்கிட்டாக்கா அதில் வந்து இப்போ கண்டுபிடிக்கிறானவோ அதில் வந்து சில கெமிக்கல் வந்து வாய் புற்றுநோய் வர்றதுக்கே வாய்ப்பு இருக்குது, இல்லை வந்து அதில் வந்து ஏகப்பட்ட கெட்ட விஷயங்கள் இருக்குது. அது வந்து பல்லை வந்து ஒரு டேமேஜ் தான் ஆக்குது. சும்மா பலன்னு தெரிஞ்சாலும் ஆக்சுவலாக பல்லோட ரியல் தன்மையை வந்து அதை வந்து வீணடிக்குது அப்படிங்கிறதுலாம் இப்போ கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த மிஸ்வாக் குச்சி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஆரம்பத்தில் இந்த ஜமாத்து போகிறவங்களாம் இந்த மிஸ்வாக் குச்சி யூஸ் பண்ணுவாங்க. இல்லை வந்து கிராமத்து பக்கம்லாம் வந்து இந்த வேப்ப இது யூஸ் பண்ணுவாங்க. இல்லை வந்து அவங்களே ஏதாவது இந்த பல்லுக்கு க்ளீன் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி செய்வாங்க. அதெல்லாம் வந்து ஒரு 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 சரியான முறை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இந்த விளம்பரம் எல்லாமே நம்மள்கிட்ட வந்துச்சு. ஈவன் வந்து இந்த உப்பு, சார்கோலு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து ஆக்சுவலாக பார்த்தாக்கா, இப்போ பார்த்தாக்கா இதே பேஸ்ட்லேயே இதில் சார்கோல் இருக்குது, இந்த பேஸ்ட்டை வளர்க்குங்க, இந்த 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 பேஸ்ட்டில் வந்து உப்பு இருக்குது, இது பல்லுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி நம்மள்கிட்ட கொண்டு வராங்க. ஸோ இது வந்து நான் வெறும் அந்த விளம்பரத்தை மட்டும் இது சொல்லலை. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து நிறைய விஷயம் நம்மள்கிட்ட நல்லது. இப்போ சொல்கிறாங்க, இப்போ மேகி அந்த மாதிரியான விஷயம், இந்த நூடுல்ஸு அதெல்லாம் வந்து உடம்புக்கு கெடுதின்னு. முதல்ல இது எப்படி நம்மக்கிட்ட உள்ளே வந்துச்சுனாக்கா, ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டு, இதில் வந்து இத்தனை விட்டமின் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு சொல்லி தான் நம்ம விளம்பரம் பண்ணுறாங்க. அதில் பின்னாடி உள்ள இன்க்ரீடியன்ஸில் சில கெமிக்கல் வந்து கெட்டது விளைவிக்கக்கூடியதாக இருக்கும். அதை பற்றி எந்த வார்த்தையும் இருக்காது. அதே மாதிரி தான் இப்போ இருக்கிற இந்த சாக்லேட் ட்ரிங்க்கு, இப்போ நம்ம சாதாரணமாக வீட்டில் உபயோகப்படுத்துகிற ஈவன் இந்த ஹார்லிக்ஸு, காம்ப்ளானு, போன்வீட்டா இந்த மாதிரியான விஷயங்கள் இதுலேயும் வந்து நிறையா கெட்டது இருக்குது. நம்ம பாரம்பரியமாக ஆரம்பத்தில் வீட்லேயே செஞ்சு இந்த சத்து மாவு அந்த மாதிரி உள்ள குடிக்கிறது இருக்குல்ல, அதில் தான் சத்து இருக்குது அப்படிங்கிறதுலாம் ஆக்சுவலாக என்னென்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சரியில்லை, இதான் உனக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ நம்ம சொல்கிற வார்த்தை மட்டும் இல்லை, நம்ம கேட்குறதுலேயும் எது சரியானது எது தவறானதை நம்ம பரிசீலனை பண்ணி நம்ம இன்ஷால்லா பார்க்கணும் எல்லாத்தையும். இது வந்து எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த விளம்பரம் இதெல்லாம் சொன்னேன். அதேமாரி நம்ம சாதாரணமாகவே நம்ம பேசிக்கும் போது இன்னொரு ஆள் நம்மள்கிட்ட கோமா பேசுனா கூட அதுக்கு நம்ம பதில் சொல்கிறது நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நார்மலான இதில் பதில் சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் மாறுவாங்க. ஏன்னா குரான் வசனம் சொல்கிறது எதிரியாக இருந்தால் கூட உற்ற நண்பன் ஆகிடுவாங்க அப்படின்னு குரான் வசனம் நம்மளுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட ரியாக்ஷன், ஒரு ஆள் நம்மள்கிட்ட கோவத்தோட இது வரும்போது நம்மளோட ரியாக்ஷன் ரொம்ப பொறுமையாக நார்மலான டோனில் நம்ம பதிலளிக்கும் போது அந்த நேரத்தில் ஒரு 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 மனக்கசப்பு வர்றதே வந்து சுத்தமாக ஸ்டாப் ஆகிடும். ஸோ இதெல்லாம் வந்து அல்லாஹ் நம்மளுக்கு இதெல்லாம் வந்து ஞானம். இந்த ஞானம்லாம் எதுலேருந்து வருதுன்னாக்கா, நம்ம குரானை படிக்கும் போது குரானில் நல்ல செய்தி எல்லாமே மனசில் பதிஞ்சு எல்லாமே சேர்ந்து தான் அந்த ஞானம்னு அல்லாஹ் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஒரு விஷயத்தை எப்படி அணுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து இது வந்து குரானில் சொல்லப்பட்ட கண்டெக்ஸ்டுக்குள்ளே மட்டும் கிடையாது. இப்போ வந்து ஒரு ஒர்க் என்விரான்மெண்ட்டு, இப்போ இருக்கிற ஒரு ஆஃபீஸு, அந்த இதுக்கும் இது பொருந்தும். அல்லாஹ் வந்து ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் இதுக்குள்ளே தான் அப்படிங்கிறது கிடையாது. எப்படி இந்த சைத்தான் வந்து ஃபேன்சி வேர்ட்ஸை கொண்டு உங்களை மயக்குவாங்கிறது வந்து ஹதீஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு மட்டும் அது பொருந்தாது. இப்போ உள்ள ஃபேன்சி வேர்ட்ஸ் என்ன அலங்கரிக்கப்பட்ட வார்த்தையாக என்ன இருக்குதுன்னு பார்த்தாக்கா, இப்போ ஈவன் நீங்கள் பார்க்குற இப்போ டிவியில் பார்க்குற சீரியல்லேருந்து ஈவன் ஒரு சினிமாலேருந்து இதெல்லாம் வந்து நல்லது, மாடர்னு, இதான் உங்களுக்கு வந்து இப்போ காலம் இப்படித்தான் இதுதான் ட்ரெண்டு அப்படிங்கிற மாதிரியான வார்த்தையெல்லாம் சொல்லி நம்மளை மயக்கி வேறு வழி பக்கம் நம்மளை திருப்புவாங்க. நம்ம ரொம்ப கவனமாக இருப்போம் இன்ஷால்லா. இந்த குரான் அல்லாஹ் கொடுத்தது 1400 சொச்சம் வருஷத்துக்கு முன்னாடி குரான் இறங்கியிருந்தாலும் இன்னும் 200-250 வருஷத்துக்கும் இந்த குரானு நிலைச்சிருக்கக்கூடியதாக இருக்குது. ஏன்னா எல்லா ஜென்ரேஷனுக்கும் எல்லாரும் நேரத்துலேயும் எல்லா மக்களுக்கும் இது வந்து பொருந்தக்கூடிய விஷயமாக தான் அல்லாஹ் நம்மளுக்கு இந்த குரானை கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தாக்கா சூரா 42 வசனம் 19, காட் இஸ் ஃபுல்லி அவேர் ஆஃப் ஆல் ஹீஸ் கிரீச்சர்ஸ். எல்லா உயிரினங்களையும் அல்லாஹ் முழுமையாக அறிஞ்சிருக்காங்க. அவங்களோட கோர்ஸ் ஆஃப் லைஃப் எப்படி இருக்க போகுது, அதாவது அவங்க வாழ்க்கை முழுசாக அந்த தடம் எந்த மாதிரி இருக்க போகுது, எப்படி பிறப்பாங்க, என்னென்ன விஷயங்களை அவங்க எதிர்கொள்வாங்க, எந்தெந்த அவங்களோட முடிவு எப்படி இருக்க போகுது, எல்லாத்தையும் அல்லாஹ் அறிஞ்சவங்களாக இருக்காங்க. அப்பேற்பட்ட அல்லாஹ் வந்து நம்மள்கிட்ட சொல்கிறாங்க, இந்த குரான் மட்டும் உனக்கு போதும், இதை நீ ஸ்ட்ராங்காக பற்றி பிடிச்சிக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த குரானில் சொல்லப்பட்ட விஷயங்களில் ஒரு விஷயமும் ஏற்கனவே சொன்னது தான்.
இது அட்வைஸாக இது வந்து இது இப்படி 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 அணுகுங்க, இது உங்களுக்கு சிறந்தது அப்படிங்கிற டோனில் சொல்லுவாங்க. இது வேணவே வேணாம், இது உனக்கு டோட்டலாக ப்ரொஹிபிட்டடு, அதாவது ஹராமு அப்படின்னு சொல்லப்பட்டது இருக்குது. இதை நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள் அப்படின்னு இருக்குது. இதை நீங்கள் பரிசீலித்து பாருங்கள் அப்படின்னு இருக்குது. ஸோ எல்லா வகையான டைரக்ஷன்லேயும் நம்ம யோசனை பண்ணி குரானை நம்ம முழுமையாக நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிட்டால் தான் இதான் வந்து குரானை வந்து இந்த என்ன ரிசைட் குரான் அப்படிங்கிறது வந்து இந்த மனனம் செஞ்சு ஒப்பிக்கிறது கிடையாது. ஒரு சுச்சுவேஷன் வரும்போது இந்த இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு குடும்பத்துக்குள்ளேயே வந்து ஒரு சொத்து பிரிவினை இல்லை வந்து ஒரு அந்த மாதிரியான ஒரு டிஸ்கஷன் நடக்கும்போது குரானில் அல்லாஹ் வந்து இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு அந்த நேரத்தில் அந்த விஷயத்தை ரீகால் பண்ணி பேசுறது. ஒரு இந்த மாதிரி ஒரு ஒரு அத்தா அம்மா கிட்ட பேசுறது, இப்படி எல்லாத்துலேயும் வந்து அந்த ஒரு குரான்ல இப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்மளே ரீகால் பண்ணி பேசிக்கிறது. இது வந்து மனநம் மட்டும் கிடையாது, இந்த கோர் அர்த்தத்தை நம்ம எல்லாரும் குரானை ரிப்பீட்டடாக படிக்கும் போது நம்மளுக்கு அந்த டக்குன்னு வந்து இப்போ வந்து 27வது சூறால 5வது வசனம் என்ன அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு சொல்ல தெரியாது. பட் ஆனால் நம்ம ஒரு விஷயத்தை அணுகும் போது இப்போ அந்த குரான் வசனம் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம படிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கண்டெக்ஸ்ட் வந்து நம்ம மனசில் திரும்பி ரிப்பீட்டடாக படிக்கும் போது அது மனசில் பதியும். ஸோ நம்ம குரான் படிக்கிறத நம்ம இன்னும் தொடர்ந்து இன்ஷால்லா அதை விட்டுறாமல் தொடர்ந்து நம்ம படிப்போம். குரானோட விஷயங்களை இன்னும் நம்ம ஸ்ட்ராங்காக நம்ம புரிஞ்சுப்போம். அல்லாஹ் சொன்ன மாதிரியான அல்லாஹ் வாக்குறுதி அளித்த இன்மையிலையும் மறுமையிலையும் வெற்றி பெற்ற வாழ்க்கையை நம்ம அடையணும்னா அல்லாஹ் சொன்ன வார்த்தையை நம்ம கற்றுப்போம். எப்படி ஆதம் நபிக்கு சில ஒரு வார்த்தைகளை கொண்டு அவங்கள மீட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்களோ, அதேமாரி அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்த வார்த்தைகள்னு பார்த்தாக்கா இந்த குரான் தான். அதை நம்ம ஸ்ட்ராங்காக நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். வாக்கியம் சலாத்.